अरे नीलू भाई ఇది क्यों ले गया जरा ठहरो यार ఎంత సేపు నిలగారు ఉండండి ఎట్లా ఉండండి వస్తాను ఉండండి డిస్కషన్ కమింగ్ అయితే അവിടെ എന്ത് ചെയ്യുന്നത് എടാ നീലു ఎక్కడ ഞാൻ വരും പിന്നെ വരും వరవర మిలిటరీ కడ మరి అయిపోச்சு ఇందా రెడ్డి గారు పెట్టండి ఇదిగో రొట్టి వస్తున్నారు బిస్కెట్ కమింగ్ కమింగ్ നിങ്ങളെന്താ ചപ്പാത്തിയോ ചുരുട്ടി അടിക്കൂ ഇതെന്താ ഞാൻ നാളെ കേട്ടു നീ കേപ്പേ 4 7 എവൻ കൊടുക്കും ഒരു ആള് ഒരു കരണ്ടി ഒരേ ഒരു അടുപ്പ് ഇവന്നിട്ട് ഒന്നും പേശപ്പെടാது അതപ്പ രാജു രാജു கேள்விப்பட்டேன் அட் அ டைம் 2 டாங்கி அடிச்சியாம நம்ம நம்பியார் அட் அ டைம் 2 டீ அடிக்கிறான் എടോ എന്താടാ ചിരിക്കുന്നത് എന്താടാ ചിരിക്കുന്നത് വിട്ടാ ഞാൻ ചുട്ട് കളയും അറിയുമോ உன் பேரன் தெரிஞ்சுதானே உன்னை வாருக்கு அனுப்பாம ஸ்டோருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ಇಲ್ಲಿ ಬಾರಪ್ಪ ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡು 2 ಟೀ ಕಪ್ ತಗೊಂಡ್ ಬಾ ಕೊಡು ಹೋಗು ಹೋಗು ராஜு எதுக்கு இன்னொரு கப்பு ஆஸ் யூசுவல் ஒன்னு உனக்கு ஒன்னு உன் ஃப்ரெண்ட் சுந்தரத்துக்கு சுந்தரங்க சுந்தரம் வரல இனி வரவும் மாட்டான் என்ன சொல்ற நேற்று நடந்த யுத்தத்துல அவன் வீரமா அடைஞ்சிட்டான் நான் உயிரோட இருக்கணுங்கிற காரணத்துக்காக அவன் தன்னையே விட்டுட்டான்டா கைக்குண்டுகளை மட்டும் அவன் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இல்லடா சுந்தரம் போயிட்டானா வெடிக்கிற குண்டுக்கு தெரியுமா எவன் சாகணும் எவன் சாக கூடாதுன்னு எல்லாத்தையுமே தான் சேர்த்து சாவடிக்குது விடுற வாழ்க்கையே ஒரு பொற்களம் சரி நீலு நான் வரட்டுமாடா என்னடா அவசரம் 10 நாள் லீவு ஊருக்கு போறேன்டா ஊருக்கா எப்போ இப்போ ஏய் நானும் ஊருக்கு போறேன் எப்போ இப்ப இல்ல எழுதி போட்டிருக்கேன் லீவ் சாங்ஷன் ஆகணும் ஆகும் ஏய் ராஜு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்னடா எழுந்துரு இப்படி வா ராஜு ஆறுமுகம் பிள்ளைன்னு எனக்கு ஒரு மாமன் அதிசய பிறவி முகமே யாரோ ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்றான் 6 முகம் இருந்தா என்னதான் பண்ண மாட்டான் என் மாமனை பத்தி உனக்கு தெரியாது பேராசை கருமித்தனம் 2 ஒண்ணு சேர்த்து பாரு அதுதான் என் மாமன் சரிதான் தெரியுமா உனக்கு காலையில எந்திரிச்சா எங்க காப்பி செலவாயிடுமோன்னு மத்தியானம் சோத்து வேலைக்கு தான் எந்திரிப்பான் பலே பலே அது மாத்திரவா விருந்தாளிங்க யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா போதும் வரவிட மாட்டானே அவங்க வர்றதுக்கு முன்னால அந்த விலாசத்துக்கு இவனே முன்கூட்டி போயிடுவானே இந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு கருமிக்கு அற்புதமான ஒரு பொண்ணு பத்மானு பேரு கிளி மாதிரி இருப்பாடா கூண்டுல இருக்கா அவ ஏன் கூண்டுல இருக்கிறா கொஞ்ச நாள்ல இந்த பையன் கூண்டுக்கு போவான் நீ என்ன பண்ற பட்டத்துக்கு போனோடனே நேரா மயிலாப்பூர்ல சித்திர குளத்துக்கு ஏத்தாப்புல என் மாமன் வீடு இருக்குது அங்க போய் டேய் நம்பர் இல்லாம வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது யாரால சுத்த புரியாத ஆளா இருக்கிற என் மாமன் வீட்டுக்கு எதுக்குடா நம்பரு எந்த வீட்டுல ஈயும் காக்காயும் உட்காரத்துக்கு வைக்கப்படுதோ அதுதான்டா ஈயாத லோபி என் மாமன் வீடு ஆமா அம்மா நீர் உனக்காக காத்திருக்கிறான் அவசரப்பட்டு உங்க அப்பன் பேச்சை கேட்டு யாருக்காவது கழுத்தை நீட்டிராத அப்படி எதாச்சும் செஞ்சு உன் சப்பளை ரத்தான் சத்தியமா செத்தான்னு சொல்லிடு சொல்றேன்டா செத்தானா சேச்சே என்னடா ஹே ராஜே முதல்ல நேரா என் வீட்டுக்கு போறேன் அப்புறம் தான் உன் வீட்டுக்கு போறேன் சரிடா ஜாயா போயா என் பிரச்சனையா பெருசா இருக்கு கேயா ஏயா பத்மா பத்மா ஆகாவே ஹே மாமா அண்ணா நீலு வாங்க நீங்க இங்க இருக்கீங்க நான் பார்க்காம மாடிக்கு போயிட்டேன் அதுதான் அவன் பழக்கமாச்சு 1 வருஷம் கழிச்சு வர்றேன் என்னது பரபரப்பே இல்ல என்ன பரபரப்பு நீ என்ன மந்திரியா மகாராஜாவா பரபரன்னு வரவேற்க நான் பட்டாளத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்ன பயப்படுன்னு சொல்றியா நான் உங்க மருமகன் நான் செஞ்ச பாவம் சரி சரி உங்களோட என்ன பேச்சு பத்மா இங்க மாடியில் இருக்கிறாளா என்ன 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 பத்மா மாடியில் இருக்கிறாளான்னு கேட்டேன் பத்மா மாடியில தான் இருக்கா நீ கீழே தான் இருக்கணும் அவளை பார்க்கணுங்கிற ஆசையில நான் வந்திருக்கிறேன் எனக்கு அந்த ஆசையே இல்ல 1 வருஷமா நாங்க பிரிஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் உன்னை யார் இங்க வர சொன்னா பட்டாளத்திலிருந்து ஓடி வந்தியா 2000 மைல் ஓடி வர முடியாது பை பிளேன் வந்திருக்கிறேன் போய் போய் அதுல கூட டிக்கெட் இல்லாம திருத்தனமா வரலாமா அது உங்க பழக்கம் டேய் என்னடா போயிங் பட்டாளம் கதை விடுற கால்ல ஆணி உன்னை எவன்டா பட்டாளத்துல சேர்த்தான் என்ன துப்பாக்கி சுடுறதுக்கு கை பத்தாதான்னு கேட்டேன் உடனே சேர்த்துக்கிட்டான் படியேறாத கீழே இறங்கு பத்மாவை பார்க்காம நீ கீழே இறங்க மாட்டேன் பத்மா உன்னோட பேச மாட்டேன் கீழே இறங்காத ஐயோ பேசாத மாடிக்கு போ என்னப்பா இது வந்தது வராதுமா ஏன் பார்த்தான இப்படி விரட்டுறீங்க ஏன் வந்தான் எதுக்காக வந்தான் வந்தவன் செஞ்ச வேலையை கேட்டியா பரவரன்னு வந்தான் பேரையிட எட்டி உதைச்சான் படுக்கைய மேல எரிஞ்சான் பொட்டிய கையில கொடுத்தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் செய்யற வேலையா இது
என்ன பேச்ச காணோம்? அடே பெத்தவன் நிக்கிறேன்டா. உட்காரையா. ஐயோ ஐயோ, ஒரு வயசு பொண்ணுகிட்ட அடே நீ இல்ல. அடே ஒரு வயசு பொண்ணு டைப் நடந்தா வந்தவன் என்னடா நினைப்பான்? இவர்தான் மாப்பிள்ளை நினைப்பான். இந்த என் கண்ணு முன்னாலே எப்படி நடந்தா என்ன அர்த்தம்? சொல்லுடியா பத்மா, நம்ம காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்கலையா அவர் என்கிட்ட? ஓஹோ, அது அப்பா அவருடைய மிஸ்டேக். எது? பொண்ணு கிட்ட கேட்காம விட்டது. அடா யோசிச்ச பயலே, தாம் பெத்த பொண்ணுகிட்ட ஒரு தகப்பன் காதலை பத்தியா கேட்பான்? பின்ன கடனா கேட்பான். ஐயோ ஐயோ ஐயோ, நீதாண்டா என் ஜென்மாந்திர கடன். அடே மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறது அப்பனா அல்ல பொண்ணா? பொண்ணுக்கு கண்ணு குருடா இருந்தா தானேப்பா அப்பன் தேர்ந்தெடுக்கணும். உங்க மகனுக்கு தான் நல்ல ஐஸ் ஆயிட்டு இருக்குது. கண்ணறிஞ்ச கணவனா என்ன தேர்ந்தெடுத்து இருக்கிறா. நீயா? அடே என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற யோக்கியதை உனக்கு என்னடா இருக்கு? உங்களை என் மாமா அப்படின்னு சொல்லிக்கிறத தவிர பாக்கி எல்லா யோகியதையும் இருக்குது. சீச்சி, நீ வெறும் சிப்பாய். Who told? I told. சேர்ந்தே சிப்பாயா, கவுத்தே 4 டேபிள், டேங்கிய உடனே ஹவுல்தார், உடைச்ச 4 பிளேட், பிளேர் உடனே சுபேதார், பிடிச்ச ஒரு ஜார, ஐயோ ஊரு உடனே கேப்டன், என் கண்டன் நீலகண்டன். நீலகண்டன் நீலகண்டன், தொண்டைக்கு மேல வர்றது அத்தனையும் போய் கதை விடுறான் கதை. கேப்டன், உனக்கு என்ன சம்பளம்? பேசிக் பே 400 ரூபாய். பேசாத பே எவ்வளவு? ஐயோ, பேசிக் பேன்னா ஆதார சம்பளம்னு அர்த்தம். ஐயோ, அசல் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். அது வந்து ஒரு 825 ரூபாய் 66 பைசா. அப்பா அப்பப்பா அப்பப்பா, அவ்வளவா? அவ்வளவு பணம் ஒன்னா பார்த்தது இல்லையா? சேர்த்து வச்சிருக்கிறியா? என்ன சேர்த்தேன், ஒரு 10,000 ரூபாய் டெல்லி பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன். ஐயோ ஐயோ, அடுத்தவன் கட்டடத்துல கொண்டு போய் போட்டானே, ஏன்டா இந்த கட்டடத்துல போடுறதுக்கு என்ன? இங்கயா நம்பிக்கை வரலையே. இப்ப என்ன நம்ப? எப்படி நம்புவாராம்? அவர் தான் வந்தவன வெளியே போன்னு துரத்துனீங்களே. உள்ளவா? வர்றேனே. உள்ளவான்னு தான் சொன்னேன், முகத்து மேலவான்னு சொல்லல. மனசார கூப்பிடுங்கப்பா. மனசார கூப்பிடுறேன், வாடா என் கண்ணே. மாமா, அடே நீ 1000 ரூபாய் சம்பளக்காரன், என் மேல பொட்டிய வேணாலும் போடு, சட்டிய வேணாலும் போடு, என் தலையில கல்ல வேணாலும் போடு, உனக்கு இந்த வீட்டுல முழு சுதந்திரம் உண்டு. அப்பா அப்பப்பா 1000 தடவை சொன்னாலும் நான் அப்பந்தான், அதை விடு. இந்தா பாரு, ஆர்ப்பாட்டமா வந்தான், அவசரத்துல நான் புரிஞ்சுக்கிறல, அவன் பிளைன்ல வந்திருப்பான், உடம்பெல்லாம் வலிக்கும். கேப்டனை கூட்டிக்கிட்டு போம்மா. நீலு பத்மா, கேப்டன் எங்க அப்பா 10,000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பளம். அப்பப்பா அப்பப்பா. கேப்டன் டார்லிங், ஒரு கையில துப்பாக்கி ஒரு கையில பை. அது ஏன்? ஒண்ணு சுறுசுறுப்புக்கு, இன்னொன்னு சுடுறதுக்கு. கமிட்டி பாயிண்ட். இப்படித்தான் ஒரு சமயம் வார்ஃபீல்டுல வாயில துப்பாக்கி வச்சுக்கிட்டு பைப்பால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மை காட், அது எப்படி? புகையிலே துப்பாக்கியில பேக் பண்ணி புல்லட்ஸ் எல்லாம் பைப்புல லோட் பண்ணிட்டேன். அப்புறம் பாக்குறேன் பைப்பு வெடிக்குது, துப்பாக்கி புகையுது. டார்லிங், டார்லிங், கல்யாணம் ஆன மறுநாளே நம்ம டெல்லி போறோமா? எஸ் எஸ். அங்க நம்ம எங்க இருக்க போறோம்? சமயக்கட்டல மெஸ். நான் கேப்டன் இல்ல. எஸ் எஸ், நான் இங்க இருந்து தந்தி கொடுத்தேன்னா உடனே நமக்கு தனியா ஒரு பங்களாவே ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓ, பங்களாவா? இதெல்லாம் வாயா இல்ல வங்காள விரிகுடாவா? பங்களா பார்த்ததில்ல? அங்க நமக்கு அத்தனை சௌகரியமும் உண்டு. டார்லிங், பங்களால ஸ்விம்மிங் பூல், கார் பார்க், டைனிங் ரூம், பாத்ரூம், பெட்ரூம், விசிட்டர்ஸ் ரூம், வராண்டா. யாரு? வெராண்டா. வராண்டா இல்ல, யாரும் வரல. வெராண்டா. டார்லிங், நம்ம 2 பேருக்கு எத்தனை ரூமா? 2 பேருக்கு இத்தனை ரூம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல 2 லட்சம் பேர் பிளாட்பாரத்துல கஷ்டப்படுறாங்க. அதனாலதானே சண்டையே. அதனாலதானே என்ன மாதிரி எல்லாம் கேப்டனா போய் இட்ஸ் ஆல் ரைட், கமிங் டு தி பாயிண்ட். என் கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் சொல்றேன் மாப்பிள்ளை, பந்தல்ல இருந்து பேண்ட் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வர்றதுல சிவில் 600, மிலிட்டரி 60. அத்தனையும் சாப்பாடா? ஆளுங்க அத்தனை பேரா? அப்பா! ஐயோ, டார்லிங்! மாப்பிள்ளை, நான் அப்பவே நினைச்சேன் நீங்க அசந்து போவீங்கன்னு. ஆளு மாத்திரம் இல்ல, அதிர்வேட்டு போட்டே தான் கல்யாணத்தை ஆரம்பிக்க போறேன். அப்படியா? ஆமா, கல்யாணம் ஆன உடனே உங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து போட்டோவுக்கு கீழே கேப்டன் நீலகண்டம் பத்மான்னு எழுத போறேன். அதையே கேப்டன் எழுதுறீங்க? நம்ப மாட்டாங்களே. இல்ல, கேப்டன்ங்கிறதையா? சிக்கனமான ஆளு நானு, மிலிட்டரி எல்லாம் கொண்டாந்து இவ்வளவு தடவுள்ளா செய்றாரு, என்ன நம்ப மாட்டாங்க மாப்பிள்ளை.
பத்மா நீலு பத்மா நீலு இந்த கல்யாணம் எனக்காக இல்ல, என்னுடைய பதவிக்காக. தேவையில்லா பேர்பட்ட கல்யாணம். என்னுடைய 10,000 எங்கிட்டே இருக்கட்டும், எங்கிட்டே இருக்கட்டும். பாத்து போ, பாத்து போ. 10,000 ரூபாய் பேங்க்ல, 1000 ரூபாய் சம்பளம். கேப்டன் நீலகண்டன் பொசுக்கு பொசுக்குன்னு விழுகிறானே. அதான் மாப்பிள. ஐயோ என்ன மாப்பிள? கேப்டன் டார்லிங். வாட் டார்லிங்? தொந்தரவு பண்ணாது, அவரே படுக்கட்டும். அப்பா குடும்ப பாரம் என்னன்னு தெரியுதா? போ நேர. அப்பப்பா